guys, welcome to Jeevi's kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பெட்டி கடைகள்ல ஈஸியா கிடைக்கும். 90's கிட்ஸ்க்கும் இது ரொம்ப ஃபேவரட். எல்லாரோட ஞாபகத்தை திரும்ப கொண்டு வரக்கூடிய தேன் மிட்டாய். இது எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 கப் அளவுக்கு அரிசியும் 1/2 கப் அளவுக்கு உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணி 4 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே இருக்கணும், தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட நார்மல் தோசை மாவு இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஆப்பச்சோடா, அதாவது பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக நான் வந்து ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம இதுக்கான சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சுகருக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் நான், சேம் குவான்டிட்டியில். ஸோ இப்போ இது வந்து நல்லா சக்கரை பாகு வர அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா பாகு அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த பாகு வந்து ஒரு சிறு கம்பிப்பதம் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேன் மிட்டாய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணலாம். ஒரு சின்ன குழி கரண்டி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கையில் எடுத்தும் அதை உருண்டையாக போடலாம், பட் அது வந்து பிகினர்ஸ்க்கு சரியாக வராது, அதனால் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்று ஒட்டிக்கும், அதனால் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் கலர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம டைரெக்டாக எடுத்து உடனே சக்கரை பாகில் போட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க சக்கரை பாகில். இப்போ பார்த்திங்கன்னா நான் பொரிச்ச எல்லாத்தையும் வந்து சக்கரை பாகில் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 1 மணி நேரம் வந்து ஊற வச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 1 மணி நேரம் போல் நல்லா ஊறி இருக்குது. பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மொறுமொறுனும் இருக்கும், கொஞ்சம் ஊறியும் இருக்கும். இந்தளவுக்கு இருக்கணும், ரொம்ப ஊறக்கூடாது. இப்போ இந்தளவு வந்தோடனே இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக பவுடர்டு சுகரை வந்து லைட்டாக இந்த மாதிரி தூவிக்கோங்க. இந்த மாதிரி சுகர் நல்லா மேலே போட்டதுக்கப்புறமா இது ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிடணும். அப்போ வந்து மேலே இருக்க சுகர் வந்து நல்லா அதோட செட் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிங்க அப்படின்னா இது வந்து சுகர் நல்லா இறுகிடும். ஸோ அப்புறம் இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான தேன் மிட்டாய் அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பர் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.